தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய தகவல்களை காணலாம். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது ஒப்பந்த செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட கடந்த 5 நாட்களாக இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் கோரிக்கை என்ன என்பதை தற்போது கேட்கலாம். இப்போ நீங்க 5 நாளா காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க, என்ன கோரிக்கையை முன்வைத்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க? கடந்த 10 வருஷமா நாங்க தொகுப்பூதியத்திலே தான் இருக்கோம். 2 வருஷத்துல நாங்க பெர்மனன்ட்னு சொல்லி உள்ள வந்தோம். இது வரைக்கும் நாங்க தொகுப்பூதியத்துல எங்களை என்ன பெர்மனன்ட் பண்ணல. கொரோனா காலத்துல இருந்து கூட நாங்க பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் எல்லாரும் விட்டுட்டு போன பேஷண்ட்டை கூட நாங்க பார்த்து, சொந்தக்காரவங்க இல்லாத பேஷண்ட்டுக்கு கூட நாங்க அரவணைச்சு இந்த அரசாங்கத்துக்கு நாங்க சேவை புரிஞ்சோம். பொதுமக்களையும் எங்களோட ஒருத்தவங்களா நினைச்சு நாங்க சேவை புரிஞ்சோம். எங்க குடும்பத்துல உள்ளவங்க பாதிக்கப்பட்டப்ப கூட நாங்க அதையும் பொருட்படுத்தாம நாங்க அதையும் சின்ன கை குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டப்ப கூட நாங்க பொருள்படுத்தாம நாங்க வேலைக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணோம். அதோட இல்லாம இப்ப நாங்க ஏன் இந்த அளவுக்கு நாங்க போராடணும்ன்றது எங்களோட முக்கியம் கிடையாது சார். இந்த அரசை எதிர்த்து போராடணுங்கிறது எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்களோட நோக்கம் எங்களோட வாழ்வாதாரத்தை கொடுங்க சார் அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு தயவு செய்து சிஎம் சார்ட்ட சொல்றோம், உங்களை தெய்வமா நினைச்சு நாங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கோம், நாங்க ரொம்ப தூய்மையோட இருந்து இந்த கோரிக்கையை உங்களுக்கு வலியுறுத்துறோம். எங்க குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்க பிள்ளைங்க எங்களை நம்பி இருக்கு. நாங்க பொதுமக்களை நாங்க பாத்துக்கிறோம் சார். எங்க குடும்பத்தை நீங்க பாருங்க சார். எங்களுக்கு பணி நிரந்தரம் மட்டும் செய்யுங்க சார். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை சார், எல்லாமே தெரியும் உங்களுக்கு. நாங்க எக்ஸாம் எழுதி வந்திருக்கோம், நாங்க மெரிட்ல பாஸ் ஆகி வந்திருக்கோம். 10 வருஷம் நாங்க வேலை பாக்குறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோன்றது தெரியும் சார் உங்களுக்கு. எங்களை நீங்க நினைச்சு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை மட்டும் கொடுங்க சார். இந்த கோரிக்கையை மட்டும் நாங்க வலுப்படுத்துறோம் சார். நீங்க இன்னைக்கு நல்ல ஒரு விஷயத்தை நீங்க எங்களுக்கு சொல்லுவீங்க நாங்க எதிர்பார்த்து உங்களோட பிள்ளைங்களாம் உட்காந்துருக்கோம் சார். இப்ப இந்த அரசு இதுக்கு செவி சாய்க்கல, தொடர்ந்து அடுத்த கட்டமா என்ன மாதிரி போராட்டத்தை இருக்கு சார்? எங்களுக்கு அடுத்த கட்ட போராடணும். நாங்க வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இந்த ரோட்ல நிக்கணும்ன்றது எங்களோட நோக்கம் கிடையாது சார். நாங்க சேவை செய்யணும், அதுக்காக தான் இந்த துறையை நாங்க தேர்ந்தெடுத்து படிச்சோம். எங்களை பாக்குற அடுத்து வர்ற சந்ததியினரும் இந்த துறையை தேர்ந்தெடுத்து ஒரு சமூக சேவை செய்ய வரணும் சார். அதனால நாங்க ரோட்ல உட்காந்து போராடுறது எங்க நோக்கமே இல்லை சார். சிஎம் சார் இன்னைக்கு எங்களுக்கு சப்போர்ட்டா, எங்களுக்கு பக்க பலமா நிப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா எங்களுக்கு நல்ல செய்தி வரும்னு நாங்க நிக்கிறோம் சார். பல கோரிக்கைகள் இருந்தாலும் கூட பிரதான கோரிக்கையாக தங்களை நிரந்தர பணியாளராக ஆக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியின்படி திமுக அரசு தங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகோடன், சரவணப்பா, நியூஸ் 7.